வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்க நம்ம பாக்குறது 6th to 12th வரை இங்கிலீஷ்ல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நம்ம பாக்குறோம்னு சொல்லிருந்தோம். நம்ம ஆல்ரெடி 6th to 12th வரை இருக்கிற டாபிக் வைஸ்ல மொத்தம் எத்தனை கிராமர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 கிராமர் இருக்கு. அதுல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம், அதாவது நான் டோட்டலா 5 வருஷத்தோட கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி எந்தெந்த கிராமர் அது அடிக்கடி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் போட்டிருக்கேன் டெலிகிராம்ல. ஓகேவா, அந்த டேபிள் நீங்க டெலிகிராம்ல பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டேபிள் படி தான் நம்ம போறோம். 6th to 12th வரை இருக்கிற சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். நம்ம அதுல 8th இருக்கிற சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்ட் 1ல போட்டாச்சு. இப்போ நம்ம பாக்குறது பார்ட் 2 வீடியோ. ஓகேவா, 9th இங்கிலீஷ்ல இருக்கிற சினானிம்ஸ் நம்ம பார்க்க போறது. ஓகேவா, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். சரி, நம்ம கொஸ்டின் குள்ள போலாம். 9th இங்கிலீஷ்ல இருக்கிற சினானிம்ஸ் பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிறது, சிம்பிளா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்னா ஈஸியா இருக்கிறது, சிம்பிளா இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்க எஃபோர்ட்லெஸ், அதாவது நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் த பாயிண்ட்ல கொடுத்திருப்பாங்க. மேட்ச் த வேர்ட்ஸ் காலம் A வித் சினானிம்ஸ் காலம் B அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இது காலம் A, இது காலம் B. நீ வந்து பொருத்தி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சினானிம்ஸ்னா இணையான சொல்ல சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஆண்டனிம்ஸ்னா எதிர் சொல். ஓகேவா, சரி. இதுல நம்ம ஈஸ் அப்படின்னா சிம்பிளா இருக்கிறது, எளிமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். எஃபோர்ட்லெஸ், எஃபோர்ட்னா கடினமா இருக்கிறது, கடினமான உழைப்புன்னு சொல்லுவோம்ல. எஃபோர்ட்டே போட தேவையில்ல. எஃபோர்ட்லெஸ் அப்படின்னா அதுவும் சிம்பிளா தான் இருக்கும். எஃபோர்ட் போட தேவையில்ல, கஷ்டமா இருக்காது, ஈஸியா இருக்கும் தான் அர்த்தம். ஈஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எஃபோர்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எவால்வ், நம்மளுக்கு இங்க ஈஸ்ன்றது எஃபோர்ட்லெஸ்ன்றது இங்க வந்துரும். அடுத்தது எவால்வ், எவால்வோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம்படுத்துறது, ப்ராக்ரஸ், அதாவது தேர்ச்சி அடைது. அடுத்த லெவலுக்கு எவ்வளவு எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, எவ்வளவு முன்னேறி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எவால்வ்னா நம்ம முன்னேறது, மேம்படுறது, அதோட மீனிங்கா இருக்கும். ஓகேவா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸ். சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவால்வோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸ். அப்ப ரெண்டுக்கு வந்து ஆன்சர் ப்ராக்ரஸ் வந்துரும். ப்ராக்ரஸ்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ரேங்க் ஆக என்ன சொல்லுவாங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு நீ வந்து முன்னேறி இருக்கா என்னன்னு பாக்குறதுக்காக ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, எவால்வ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸ். எக்ஸஸ், ஈஸ்னா என்னன்னு சொல்லிருந்தேன் எஃபோர்ட்லெஸ், சிம்பிளா இருக்கிறது. எவால்வ்னா ப்ராக்ரஸ். ஓகேவா, அடுத்து எக்ஸஸ், எக்ஸஸ்னா மிக அதிகமா இருக்கிறது, எக்ஸஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைக்கு அதிகமா இருக்கிறது தான் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ். எக்ஸஸோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதமிஞ்சி இருக்கிறது, தேவையானது போக மீதி அதிகமா இருக்கும்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்ப்ளஸ், மிதமிஞ்சி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, சர்ப்ளஸ்னா மிதமிஞ்சி இருக்கிறது. அப்ப எக்ஸஸோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து சர்வைவ். சர்வைவ்னா என்ன, நம்ம வாழ தாக்கு பிடிக்கணும், வாழ்றதுக்காக. சர்வை பண்றியா, உன்னால வாழ முடியுதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கஷ்டப்பட்டு வாழ்றதுதான் சர்வைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டியூர். என்டியூர்ன்றது என்னன்னா தாங்குறது, நம்ம வாழ்க்கையில அப்படியே தாங்கி நிக்கிறது தான் என்டியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டியூர்னா தாங்குறது. ஓகேவா, சர்வைவ்னா சர்வே பண்றது, அதாவது கஷ்டப்பட்டு வாழ்றது தான் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப சர்வேவோட மீனிங் என்ன, சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டியூர். அடுத்து இம்மன்ஸ். இம்மன்ஸ்னா என்ன அப்படின்னா மிகப்பெரிய, திஸ் இஸ் இம்மன்ஸ் வெற்றி அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் பத்தி சொல்லுவாங்க. இம்மன்ஸ்னா மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கிரேட் வெற்றி, அதாவது இங்க வந்து மிகப்பெரிய, கிரேட், மிகப்பெரியன்றது என்னன்னு சொல்றாங்கன்னா கிரேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இம்மன்ஸோட மீனிங் சினானிம்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தா கிரேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சரி. சினானிம்ஸ் மட்டும் நான் மறுபடியும் ரீகால் கொடுக்குறேன். ஈஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம். ஈஸ்னா எஃபோர்ட்லெஸ், ஈஸ்னா சிம்பிளா இருக்கு, எஃபோர்ட் போட தேவையில்ல, எஃபோர்ட்லெஸ். அடுத்து எவால்வ்னா எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, எவ்வளவு முன்னேறி இருக்கு அப்படின்னு பாக்குறது, எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எவால்வ்னா ப்ராக்ரஸ். அடுத்து எக்ஸஸ்னா மிதமிஞ்சி இருக்கிறது, சர்ப்ளஸா இருக்கிறது. ஓகேவா, அப்ப எக்ஸஸ் அப்படின்னா சர்ப்ளஸ். சர்வைவ் அப்படின்னா தாங்கி நிக்கிறது, வாழ்க்கையில இருந்து போராடி தாங்கி நிக்கிறது, வாழ அப்படியே கஷ்டப்பட்டு வாழ்ந்து அதை காட்டுறது. ஓகேவா, அதான் சர்வைவ் சொல்லுவாங்க. சர்வைவ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டியூர். அடுத்து இம்மன்ஸ். இம்மன்ஸ்னா கிரேட் அப்படின்னு அர்த்தம். இம்மன்ஸ்னா கிரேட்னு அர்த்தம். இதான் சினானிம்ஸ் 9th இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டோட. ஓகேவா, சரி. அடுத்து 2வது யூனிட் ஆன்டனிம்ஸ். சார் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஆன்டனிம்ஸ் கேக்குறாங்க. கான்சென்ட்ரேட், இன்ஹிபிட்டபிள். இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல அவங்க வந்து மேட்ச் த வேர்ட்ஸ் காலம் A வித் காலம் B தான் கொடுத்துருக்காங்க. நான் டைரக்டா உங்களுக்கு மேட்ச் பண்ணியே கொடுத்துருக்கேன் ஆன்சரை. ஓகேவா, இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் அப்படின்னு வருது. கான்சென்ட்ரேட்னா நம்ம நார்மலா கவனத்தை வை அப்படின்னு சொல்லுவோம். கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, கவனத்தை செலுத்து. டிஸ்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா அதோட எதிர்ச்சொல். இது கவனத்தை செலுத்துன்றது கான்சென்ட்ரேட், டிஸ்ட்ராக்ட் அப்படின்றது கவனச்சிதறல். ஓகேவா, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாத, நான் வந்து அவன் கவனத்தை திசை திருப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் டிஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சென்ட்ரேட்னா டிஸ்ட்ராக்ட், கவனத்தை திசை திருப்புறது. ஓகேவா, இனிவிட்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிவிட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவிர்க்க முடியாத பர்சன். இனிவிட்டபிள்னா தவிர்க்க முடியாத. இங்க ப்ரிவென்டபிள் அப்படின்னா தடுக்கிறது, அதாவது
ப்ரிவென்டா நீ என்ன பண்ணி வெள்ளம் வருது, அதுக்கு ப்ரிவென்டா என்ன பண்ணிருக்கீங்க, என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அதான் ப்ரிவென்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிவிட்டபிள்னா தவிர்க்க முடியாத, ப்ரிவென்டபிள்னா தடுக்கக்கூடியது. ஓகேவா? இனிவிட்டபிளோட இது ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிவென்டபிள். அடுத்து அக்கேஷனல். அக்கேஷனல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸா இல்லாம இருக்கிறது, அதாவது விட்டு விட்டு எப்பயாவது ஒரு தடவை, ரேரா இருக்கிறது, எப்பொழுதாவது ஒரு முறை அப்படின்றதுதான் அக்கேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூல், தொடர்ச்சியாக. அக்கேஷனலா எப்பொழுதாவது ஒரு முறை, ரேரா இருக்கிறதுன்னு சொல்லலாம் சினானிம்ஸ்க்கு. அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸா இருக்கிறது, தொடர்ச்சியா இருக்கிறது. ஓகேவா? அடுத்து கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட். முழுமையா இருக்கிறது, இது முழுமை இல்லாம இருக்குது. ஓகேவா? கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட்ன்றது ஈஸியா எடுத்துடலாம். இன்சான். இன்சான்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. இன்சான்னா பைத்தியக்காரன். அதே வைஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விவேகமா இருக்கிறான், புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க தான் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்சானோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ். ஓகேவா? சரி, அப்ப திருப்பி நோட் டைம் ரீகால் கொடுக்கலாமா? கான்சென்ட்ரேட், டிஸ்ட்ராக்ட். கான்சென்ட்ரேட்னா கவனத்தை செலுத்து, டிஸ்ட்ராக்ட்னா கவனத்தை திசை திருப்புறது. அடுத்து இனிவிட்டபிள்னா முக்கியமான பர்சன், தவிர்க்க முடியாத பர்சன். பிரிவென்டபிள்னா தடுக்கக்கூடியது. ஓகேவா? அக்கேஷனல்னா எப்பொழுதாவதுன்னு சொல்லியிருந்தேன். கண்டினியூல்னா தொடர்ச்சியா இருக்குது. அப்ப அக்கேஷனோட எதிர்ச்சொல் ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூயல் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட். முடிச்சுட்டேன், அது முடிக்கல. ஓகே, இன்கம்ப்ளீட்டா இருக்குது. இன்சான்னா பைத்தியக்காரன், இங்க வைஸ்னா விவேகம் உள்ளவன். இன்சான், வைஸ். இன்சானோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ். ஓகேவா? சரி, இது 9th இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஆன்டனிம்ஸ். ஓகேவா? சரி, அடுத்து 9th இருக்கிற செகண்ட் யூனிட்டோட சினானிம்ஸ். இதுவும் மேட்ச் த பாயிண்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. நான் டேரக்டா உங்களுக்கு மேட்ச் பண்ணி ஆன்சரே கொடுத்து வந்திருக்கேன். ப்ரூனிங். ப்ரூனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கத்தரிக்கிறது, கட் பண்றது. அதாவது நம்ம படம் எல்லாம் போயிட்டு இருக்கோம், சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருப்பாங்களா. ப்ரூனிங்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கத்தரிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ட்ரிம்மிங் ஏ பிளான்ட். இங்க ட்ரிம் பண்றதுனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலா நம்ம இமேஜ் ட்ரிம் பண்றேன்னு கேட்கல, ட்ரிம் பண்றதுனால கட் பண்றதா. பிளான்ட் வந்து ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்ரெடி கொடுத்துருக்கிறத நீ மேட்ச் பண்ண போற, அவ்வளவுதான். ப்ரூனிங்னாலும் கத்தரிக்கிறது, ஓரத்துல ஏதாவது கத்தரிக்கிறது, ட்ரிம்மிங்னாலும் கத்தரிக்கிறது. ட்ரிம்மிங் ஏ பிளான்ட் அப்படின்றது மீனிங். ஓகேவா? ப்ரூனிங்னா ட்ரிம் பண்றது. அடுத்து சிம்மிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுக்குறது. ஓகேவா? சிம்மிங் அப்படின்னா ஏதாவது சவுண்ட் கொடுக்குறது. இங்க என்ன கொடுக்குறாங்க? எமிட்டிங் ஏ சவுண்ட். எமிட்னா சவுண்ட் வந்து வெளியில தள்ளுறது, உமிழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எமிட்னா உமிழ்றது, அது எமிட்டிங் ஏ சவுண்ட். சவுண்ட் கொடுக்குறதா என்னன்னு சொல்றாங்கன்னா எமிட், சிம்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சிம்மிங்னா எமிட்டிங் ஏ சவுண்ட். ப்ரூனிங்னா என்னன்னு சொன்னா ட்ரிம் பண்றது. ப்ரூனிங்னா ட்ரிம் பண்றது, ட்ரிம்மிங் ஏ பிளான்ட். அடுத்து ட்ரென்ச்டு. ட்ரென்ச்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நனைஞ்சு, சட்டை வந்து ட்ரென்ச்டு ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நனைஞ்சு இருக்கு அப்படின்றதான் ட்ரென்ச்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சோக்குடு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊற வைக்கிறது. துணியை ஊற வைப்பாங்கல்ல, தண்ணியை ஊத்து துணியை ஊற வை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் சோக்குடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க ட்ரென்ச்டுனா ஈரமா இருக்கிறது, சோக்குடு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊற வைக்கிறது. அடுத்து ட்ரென்ச்டுனா ஈரமா இருக்கிறது, சோக்குடுனா ஊற வைக்கிறது. அடுத்து டெய்ஸி. டெய்ஸினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மயக்கமா இருக்கிறது, ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கிறது, இத மாதிரி சொல்லுவாங்க. டெய்ஸினா மயக்கமா இருக்கிறது, நடுக்கமா இருக்கிறது சொல்லுவாங்க. ஷேக்கு அப்படின்னாலும் ஷேக் பண்றது, கலக்கு குழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் ஷேக் பண்றது. ஓகேவா? டெய்ஸி அப்படின்னா மயக்கமா இருக்குது, ஒரு மாதிரி கிறக்கமா இருக்குது, எனக்கு தலையை சுத்துது அப்படின்ற மாதிரி தான் மீனிங். இது ஷேக் பண்றதுனால குழுக்குறது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாம். டெய்ஸி அப்படின்னா ஷேக்கி. அடுத்து ப்ராஸ்பரஸ். வளமா இருக்குது, செழிப்பா இருக்கு. ப்ராஸ்பரஸ்னா வளமா இருக்குன்னு அர்த்தம், செழிப்பா இருக்குதுன்னு அர்த்தம். ஃப்ளோரிஷிங் அப்படின்னாலும் வளமா இருக்கிறது, செழிப்பா இருக்கிறதா மீனிங். ப்ராஸ்பரஸ், ஃப்ளோரிஷிங். ஓகேவா? அடுத்து ஸ்ப்ரைட்லினஸ். ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா பிரைட்டா இருக்குது, வெளிச்சமா இருக்குது, பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ப்ரைட்லினஸ். இங்க லைவ்லி, லிவ்லி அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம வாழ்க்கையில பிரகாசமா இருக்கிறது தான். ஓகே, ஒரே மீனிங் தான். ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா லைவ்லி. அடுத்து ட்ரெஷர். நிறைய பேர் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வேலை செய்ய சொல்லுவாங்க. ட்ரெஷரி, ட்ரெஷர்னா என்னன்னா கருவூலம். நிதி, பணம், அமௌண்ட் எல்லாம் ஒரே இடத்துல வைக்கிறது, நிதி பணத்தை எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிக்கிறது, கருவூலம். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. A collection of precious things. precious-னா விலை மதிக்க முடியாததான் precious அப்படின்னு சொல்லுவாங்க. precious things, அதாவது விலை மதிக்க முடியாத எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதா என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெஷர்னா பணத்தை எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிக்கிறது. இங்க என்ன சொல்றாங்க? கலெக்ஷன் ஆஃப் precious things, விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரஸ்டி. ரஸ்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பால் அடைஞ்சு போய் த்ரூ பிடிக்கிற கண்டிஷன்ல இருக்குது. இது ரஸ்டி அப்படின்றது ஒரு வண்டி ரொம்ப நாளா ஒரே இடத்துல இருந்து த்ரூ பிடிக்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றது. இங்க ஆன்சியன்ட். ஆன்சியன்ட்னா நம்ம பழைய இதுல பார்த்துருவோம், பழமையான,
புராதான, ரொம்ப பழங்கால அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஆன்சியன் ஹிஸ்டரி, பழங்கால ஹிஸ்டரி, பண்டைய இந்தியா மாதிரி படிச்சிருப்போம். பண்டைய, புராதான, பழங்கால, தொன்மை வாய்ந்த, இந்த மாதிரி மீனிங்ல இருக்கும். இது ரஸ்டி, ரொம்ப நாளா ஒரே இடத்துல இருந்தது. ஓகேவா? அதான் மீனிங் சினானிம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரஸ்டியோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா ஆன்சியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, மறுபடியும் நோட பார்க்கலாமா? ப்ரூனிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், ட்ரிம்மிங், கட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ப்ரூனிங்னா ட்ரிம்மிங் பண்றது, ட்ரிம்மிங் ஏ பிளான்ட். செம்மிங் அப்படின்னா எமிட்டிங் ஏ சவுண்ட். சீன்னு சொல்றது கூட ஏதாவது ஒரு சீன் சொல்லி ஏதோ சவுண்ட் கொடுக்குறான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சி எமிட்டிங் ஏ சவுண்ட், சீன்னு சொன்னா ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு ஞாபகம். சிம்மிங். ட்ரென்ச்சுடுனா நனைஞ்சிருக்கிறது, ட்ரென்ச்சுடுனா சோப்பு ஊற வைக்கிறது, டைசி அப்படின்னா கலக்கமா இருக்கிறது, நடுக்கமா இருக்கிறது, ஒரு மாதிரி கிறக்கம் தட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஷேக்கி, குலுக்குறது. ஓகேவா? ஷேக்கி. டைசி, டைசி அப்படின்னா ஷேக்கி. அடுத்து ப்ராஸ்பரஸ், வளமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். செழிப்பா இருக்கிறது. ஃப்ளோரிஷிங்னால வளமா இருக்கிறது, செழிப்பா இருக்கிறதா. ப்ராஸ்பரஸ்னா ஃப்ளோரிஷிங். ஸ்ப்ரைட்லெஸ்னஸ், ஸ்ப்ரைட்லினஸ், ஸ்ப்ரைட்லினஸ்னா பிரைட்டா இருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ட்ரெஷர், ட்ரெஷர்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரீசியஸ் திங்ஸ். அடுத்து ரஸ்டி அப்படின்னா ஆன்சியன்ட். ரஸ்டினா என்னன்னு சொல்லி மீனிங், ரஸ்டினா துரு பிடிக்கிற, ஒரு மாதிரி பழமையா ஒரே இடத்துல இருந்து துரு பிடிக்கிற கண்டிஷன்ல இருந்தா ரஸ்டின்னு சொல்லுவாங்க. அதோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சியன்ட், பண்டைய, பழமையா, இந்த தொன்மையான, அதோட மீனிங். ஓகேவா? சரி, அடுத்து தேர்ட் யூனிட்டோட சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். ஓகேவா? ஹார்டு, இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இது ஸ்கூல் புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே டேபிள் மாதிரி கொடுத்துட்டு ஹார்டுக்கு சினானிம்ஸும் கேட்டிருப்பாங்க, ஆண்டனிம்ஸும் கேட்டிருப்பாங்க. ஹார்டோட சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். நான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பேன்னா ஹார்டு இதெல்லாம் ஒரு 10 கொஸ்டினையும் சினானிம்ஸ் தனியா கொடுத்துறேன். இதே 10க்கு ஆண்டனிம்ஸ் அந்த டேபிள பிரிச்சு இங்க கொடுத்துருக்கேன். இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஹார்டு, ஃப்ளட், இன்டரப்ட் இருக்கா, அதுதான் இங்கேயே வரும். ஹார்டு, ஃப்ளட், இன்டரப்ட். ஆனா மேல பாக்குறது சினானிம்ஸ், இங்க பாக்குறது ஆண்டனிம்ஸ். அதாவது பொருள் தருவே இங்க எதிர்ச்சொல். ஓகேவா? நான் ஒரு டேபிள்ல இருந்து நான் உங்களுக்கு தனியா பிரிச்சு படிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன், நீங்க அதை பாத்துக்கலாம். சரி, ஹார்ட்னா என்ன? ஹார்ட்னா கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஹார்ட்னா கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். இங்க டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஃப்ளட் அப்படின்னா வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளட் அப்படின்னா வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்க டெலியூஜ், டெலியூஜ்னா என்ன, இவ்வளவு சாப்பாடு, டெலியூஜ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு ரொம்ப அதிகமா வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டெலியூஜ், டெலியூஜ்னா அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றது. ஃப்ளட்ன்றது வெள்ளம், அதிகமா, அதுவும் அதிகமா வரதான் தண்ணி. ஓகேவா? வெள்ளம், ஃப்ளட். அதாவது மீனிங் சினானிம் சொல்றாங்க. ஹார்ட்னா டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளட் அப்படின்னா டெலியூஜ் அப்படின்னு சொல்றாங்க. இன்டரப்ட்னா தலையீடு, குறுக்கீடு. இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கிறான், என்கிட்ட வந்து குறுக்கிட்டே இருக்கான், தலையிட்டே இருக்கான் என் விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இன்டரப்ட் ஆகிட்டே இருக்கான், குறுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேர், என் விஷயத்துல இதுவும் தலையீடு, குறுக்கிடுதான், என் விஷயத்துல இன்டர்ஃபேர் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டரப்ட், இன்டர்ஃபேர். அடுத்து ஸ்கேர்டுனா நான் ஆல்ரெடி 8th சொல்லியிருப்பேன், பயப்படுறது. ஓகேவா? ஸ்கேர்டுனா பயப்படுறது. அதெல்லாம் சொல்றாங்க ஃப்ரைட்டனட், அதுவும் பயப்படுறதா. அஃப்ரேட்னாலும் பயப்படுறதா, அஃப்ரேட்னாலும் பயம் கொள்றது. ஓகேவா? ஃப்ரைட்டனட், ஸ்கேர்டு. ஓகேவா? அதெல்லாம் ஒரே மீனிங் தான். அடுத்து இரிட்டேஷன், இரிட்டேட் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க, எரிச்சல் ஊட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இரிட்டேஷன், இரிட்டேஷன்னா அனாயன்ஸ், அனாயன்ஸ்னால எரிச்சல் ஊட்டுறது ஒரு மாதிரி. எஜிடேஷன்னா எதிர்க்கிறது. ஆங்கர், ஆங்கர், ஆங்கிரி, இது மாதிரி இதெல்லாம் கோவப்படுறது. ஓகேவா? இதெல்லாம் ஒரே மீனிங் தான். இரிட்டேஷன் அப்படின்னா அனாயன்ஸ், எஜிடேஷன், ஆங்கர், இதெல்லாம் ஒரே மீனிங் தான். ஓகேவா? அனாயன்ஸ், எஜிடேஷன், ஆங்கர். அடுத்து ஆர்கனைஸ், ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆர்கனைஸ்னா கண்டக்ட் பண்ண தெரியுமா, ஒரு ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ண தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கறது. ஆர்கனைஸ், ஆர்கனைசேஷனா அரேஞ்ச் இல்லனா கண்டக்ட். ஆர்கனைஸ்னா அரேஞ்ச் பண்றது இல்லனா கண்டக்ட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். சீரியஸ், சீரியஸ்னா என்ன, ரொம்ப சிவியரான கண்டிஷன்ல இருக்காங்க, சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, அதுதான் சீரியஸ்னா சிவியர் கண்டிஷன். அக்யூட், ரொம்ப கடினமான சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடினமான, அக்யூட்ன்றது கடினமான, அக்யூட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அக்யூட்னா கடினமான, சீரியஸ்னா சிவியர், அக்யூட் வரும். ஓகேவா? சீரியஸ்னா சிவியர் வரும், அக்யூட் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்னாப்பி, அடுத்து என்ன பாக்குறோம்னா ஸ்னாப்பி. ஸ்னாப்பியோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அதை எதிர்த்து பேசுறது, கூட கூட ஏதாவது சொல்றான்னா அதை ஆர்குமெண்ட் பண்ணி எதிர்த்து பேசுறதா ஸ்னாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதிர்த்து பேசுறது. டிஸ்அக்ரியபிள். அப்ப ஆண்டனிம்ஸ் என்ன வரும்னா அக்ரியபிள். இதோட எதிர்ச்சொல், ஒருத்தன் எதிர்த்து பேசுறான்னா ஆண்டனிம்ஸ் என்ன, எதிர்ச்சொல் என்ன சொல்லுவாங்க, அப்போ ஓகேன்னு சொல்றது அக்ரியபிள். ஓகேவா? இது அக்ரியபிள் ஆண்டனிம்ஸ்ல இருக்கும். சினானிம்ஸ்ல வந்து டிஸ்அக்ரியபிள். நீ ஏதாவது ஒன்று சொல்ற அப்படின்னா நான் அதை டிஸ்அக்ரி பண்றேன், ஒத்துக்கல, எதிர்த்து பேசுறேன், அதாவது நான் அதை அப்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதான் ஸ்னாப்பினா டிஸ்அக்ரியபிள். இரிட்டபிள், இரிட்டபிள்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எரிச்சல் ஊட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிறிஸ்ப் அப்படின்றதெல்லாம் ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸ்னாப்பி அப்படின்னா டிஸ்அக்ரி பண்றது. அடுத்து எமர்ஜென்சி, எமர்ஜென்சினா ஒரு கடினமான சிச்சுவேஷன் சொல்றது. எமர்ஜென்சி, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கடினமான இருக்குது. நெசசிட்டி, இது கட்டாயம்,
எமர்ஜென்சி, நெசசிட்டி, கிரைசிஸ். கிரைசிஸ் அப்படின்னாலும் கடினமான சுச்சுவேஷன்லாம் சொல்றது கிரைசிஸ், நெருக்கடியான நிலை கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெருக்கடின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சினாலும் ஒரு நெருக்கடியான நிலை தான் சொல்லுவாங்க, ஓகேவா. நெசசிட்டி கட்டாயம் அர்த்தம், எமர்ஜென்சி அப்படின்னா நெசசிட்டி, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்கியூ அப்படின்னா நம்மளுக்கு போலீஸ்ல உள்ள ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்கியூனா மீட்பு பட, மீட்கிறது, சேவ் பண்ணு. ரெஸ்கியூனாலே சேவ் பண்றது ஒருத்தர், அவ்வளவுதான், ஓகேவா. தவறி தீயில விழுந்துட்டாங்க இல்ல தண்ணியில விழுந்துட்டாங்க அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்றத தீயணைப்பு துறையோட வேலையே. ரெஸ்கியூ, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, தீயணைப்பு துறை மற்றும் மீட்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள, ஓகேவா. ரெஸ்கியூ அப்படின்னா சேவ், அவ்வளவுதான் நம்மளுக்கு மீனிங். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சினானிம்ஸ். சினானிம்ஸ் மட்டும் மறுபடியும் இன்னொரு ரெக்கார்ட் பண்றேன். ஹார்ட் அப்படின்னா டிஃபிகல்ட், ஃப்ளட் அப்படின்னா டெலிஜ், டெலிஜ் ஃபுட் அதிகமா இருக்குது, வெள்ளமா இருக்குது, வெள்ளம் அந்த மாதிரி அதிகமா கொடுத்துட்டாங்க, குட்டிட்டாங்க இங்க அதிகமா அப்படின்றது. இன்டரப்ட், தலையிட்டே இருக்கிறது இன்டர்ஃபியர். ஸ்கேர்ட்னா ஃப்ரைட்டன்ட் இல்லனா அஃப்ரைட், ஓகேவா. அஃப்ரைட் ஆஃப் டாக், டாக் நாய்க்கு அதிகமா பயப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இரிட்டேஷன், அனாயன்ஸ், இரிட்டேஷனா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கான், எரிச்சல் ஊட்டுறான் அப்படின்னு சொல்றது. அனாயன்ஸ்னாலும் இது பண்றதா, எரிச்சல் ஊட்டுறதா, ஓகேவா. எஜிடேஷனா கலகம் பண்றது, ஆங்கர்னா கோவப்படுறது, ஆர்கனைசேஷனா கண்டக்ட் பண்றது, அரேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லுங்க. சீரியஸ்னா சிவியரா இருக்கிறது, அக்யூட் கடினமான சிச்சுவேஷன்ல இருக்கிறது. ஸ்னாப்பி அப்படின்னா டிஸ்அக்ரில இருக்கிறது, ஓகேவா. டிஸ்அக்ரியபிள் இல்லனா இரிட்டபிள், கிரிஸ்ப் அப்படின்னு சொல்றாங்க. எமர்ஜென்சினா நெசசிட்டி, கிரைசிஸ். ரெஸ்கியூனா சேவ், ஓகேவா. இது சினானிம்ஸ். சேம் ஆன்டனிம்ஸ் நம்ம பார்த்த அதே 10 क्वेश्चनக்கு ஆன்டனிம்ஸ் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஹார்ட் அப்படின்னா நம்ம அங்க என்ன பார்த்தோம், ஈஸி அப்படின்னு. சாரி, ஹார்ட்னா நம்ம அங்க டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்க ஆப்போசிட்ல ஈஸி அப்படின்னு கொடுக்குறாங்க. அங்க டிஃபிகல்ட்டா இருக்குன்னா இங்க ஈஸியா இருக்கு. ஃப்ளட்னா அங்க என்னன்னு பார்த்தோம், அதிகமா. ஃப்ளட்னா நம்ம டெலிஜ் ஃபுட் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். இங்க டேர்த், டேர்த்னா என்ன அப்படின்னா பற்றாக்குறை, குறையா இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. என்ன பாதி குறை தான் கொண்டு வர, குறையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டேர்த், ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்த் இல்லனா ட்ரிக்கிள், ஃப்ளட் அப்படின்றது. இன்டரப்ட், தலையிடுறது, குறுக்கிடுறது. இங்க கண்டினியூ, ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்றாங்க, தொடர்ச்சியா போ அப்படின்னு சொல்றது. இது வந்து நம்ம இன்டரப்ட் நடுவில் அவனை குறுக்கிட்டு ஏதாவது தலையீடு பண்ணிட்டே இருக்கு. ஒருத்தர் ரன்னிங் போயிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் இங்க பாரு அங்க பாரு ஏதாவது ஒருத்தன் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான், இல்ல அதாவது கவன சிதறல் பண்றது, இல்லைன்னா அவனை தலை ஏதாவது ஒண்ணு பண்றது, ஓகேவா. அதான் இன்டரப்ட் பண்றது, குறுக்கிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டரப்ட்னா இங்க கண்டினியூஸா அவனை விடு அப்படின்றது, கண்டினியூஸா போறது, ஓகேவா. இன்டரப்ட்னா இங்க கண்டினியூ இல்லனா ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு அடுத்ததுல ஸ்கேர்டு, ஸ்கேர்டுனா பயப்படுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்கேர்டுனா அங்க மேல என்ன பார்த்தோம், அஃப்ரேடு. சினானிம்ஸ்ல ஸ்கேர்டுக்கு அஃப்ரேடு பார்த்தோம், ஃப்ரைட்டன்ட்னு பார்த்தோம். ஆன்டனிம்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேர்ட்னா பயப்படுறது கிடையாது, பயப்படுறதுக்கு ஆப்போசிட்ல கூலா இருக்கிறது, ஓகேவா. கூல், போல்ட்னஸா இருக்கிறது, என்ன இருந்தாலும் நான் தைரியமான அப்படின்னு சொல்லுவாங்க. போல்ட்னஸா இருக்கிறது, கான்பிடென்டா இருக்கிறது, பயப்படாம கான்பிடென்டா இருக்கிறது, ஓகேவா. ஸ்கேர்ட்னா பயப்படுறது, கூலா, அதுக்கு ஆப்போசிட்ல கூலு, போல்டு, கான்பிடென்ட், ஓகேவா. அடுத்து இரிட்டேஷன், இரிட்டேஷனா அதேதான் எரிச்சல் ஊட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க காமா இருக்கிறது, அமைதியா, அவன் என்ன எரிச்சல் ஊட்டினாலும் நான் அமைதியா இருப்பேன். டிலைட் அப்படின்னாலும் மகிழ்ச்சியா இருக்கிறது, ஓகேவா. சரி, அடுத்து ஆர்கனைஸ். இங்க அங்க கண்டக்ட்னு பார்த்தோம், நம்ம சினானிம்ஸ்ல என்ன பார்த்தோம், கண்டக்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்க டிஸ்ஆர்கனைஸ், ஆர்கனைஸ்னா டிஸ்ஆர்கனைஸ், அவ்வளவுதான் ஆன்டனிம்ஸ்ல, ஓகேவா. அங்க சீரியஸ் அப்படின்னா நம்ம அக்யூட் அப்படின்னு பார்த்தோமா. சீரியஸ்னா இங்க என்னன்னு பாக்குறோம், பிளேஃபுல், ஃப்ரீவுலஸ், லைட், பிளேஃபுல் அப்படின்னு சொல்றோம். அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறது, ஃப்ரீவுலஸ் அப்படின்றது மகிழ்ச்சியா இருக்கிறது, ஓகேவா. சீரியஸ் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னாப்பி அப்படின்னா டிஸ்அக்ரின்னு சொல்லிருந்தாங்க. இங்க அக்ரி அப்படின்னு சொல்றாங்க. அமியபிள், அமியபிள்னா என்ன அப்படின்னா ஒத்துக்கிறது, இணக்கமா போறது, ஓகேவா. அமியபிள்னா ஒத்துக்கிறது, இணக்கமா போறது. ப்ளீசன்ட் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறது. இங்க டிஸ்அக்ரி, ஒருத்தனை அப்போஸ் பண்ணி பேசுறது. ஸ்னாப்பி அப்படின்னா ஒருத்தனை அப்போஸ் பண்ணி பேசுறது, டிஸ்அக்ரி பண்றது, ஓகேவா. அதுக்கு ஆப்போசிட்ல அக்ரியபிள், அமியபிள்னா இணக்கமா இருக்கிறது, ப்ளீசன்ட்னா மகிழ்ச்சியா இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எமர்ஜென்சி, நெருக்கடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒரு ஆப்போசிட் காம்னஸ், அமைதியா இருக்கிறது, நெருக்கடியான நிலையிலையும் அமைதியா இருக்கிறது. ஆப்போசிட்ல நார்மல்சி, நார்மலா இருக்கிறதா, ஓகேவா. நார்மல்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெஸ்கியூ, ரெஸ்கியூட மீனிங் என்னன்னு சொல்லியிருந்தேன், சேவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க என்டேஞ்சர், என்டேஞ்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஆபத்துல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். என்டேஞ்சர்னா ஆபத்துல இருக்கிறான். இன்னொரு மீனிங் இதுல என்ன அப்படின்னு பார்த்தா ரெஸ்கியூ, ரெஸ்கியூனா ஒண்ணு சேவ் அப்படின்னு சொல்லலாம். சாரி, ரெஸ்கியூனா சேவ் பண்றது, மீட்கிறது, மீட்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்க அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மீட்காத அரெஸ்ட் பண்ணு, கேப்சூர், ஆபத்துல இருக்கிறான், டேஞ்சர், என்டேஞ்சர் அப்படி ஆப்போசிட்ல சொல்றாங்க, ஓகேவா. ரெஸ்கியூனா சேவ் பண்றது, இங்க என்டேஞ்சர்ல இருக்குது, அரெஸ்ட் பண்றது, கேப்சூர் பண்றது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆன்டனிம்ஸ், ஓகேவா. சினானிம்ஸ் நம்ம பார்த்தது மேல, இங்க ஆன்டனிம்ஸ். ரெஸ்கியூனா சினானிம்ஸ்ல சேவ், ஆன்டனிம்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டேஞ்சர், கேப்சூர், அரெஸ்ட், ஓகேவா. சரி, அடுத்த யூனிட் சினானிம்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க.
இது தெரியுதான் பாரு. அடுத்து சினானிம்ஸ். ஓகேவா, அடுத்த யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா எவிடன்ஸ். நம்ம போல்ட் அடிச்சதை மட்டும் பார்க்கலாம். எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப். எவிடன்ஸ் எங்க அப்படின்னு கேட்பாங்க, ப்ரூஃப் எங்க அப்படின்னு கேட்பாங்களா. இல்ல கான்ட்ராடிக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா எதிர்க்கிறது, அதாவது ஆப்போசிட்டா இருக்குது, கான்ட்ராடிக்டா இருக்குது, முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராடிக்டா இருக்குன்னா முரண்பாடா இருக்கிறது, ஆப்போசிட்டா இருக்கிறது. டிஸ்ப்ரூவ் அப்படின்னா பொய்யாக்குறது, ஏதாவது ஒரு உண்மை தன்மையை வந்து பொய்யா மாத்திரதான் டிஸ்ப்ரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃப்யூட் அப்படின்னா மறுக்கிறது. அப்ப எவிடன்ஸ்க்கு என்ன ஆன்சரா வந்திருக்கும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ப்ரூஃப் பண்றது, இன்னொன்னு கான்ட்ராடிக்ட் முரண்பாடா இருக்கிறது, டிஸ்ப்ரூவ் பொய்யாக்குறது, மறுக்கிறது. அப்ப எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப். நம்ம நார்மலாவே எடுத்துடலாம், எவிடன்ஸ் ப்ரூஃப் அப்படின்றத ஆன்சரா எடுத்துடலாம். ஓகேவா, அடுத்து ஃபியூரியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், எதிர்க்கிறது. ஓகேவா, ஃபியூரியஸ் அப்படின்னா சீற்றம், சினம் கொள்றது, அது மாதிரி எதிர்க்கிறதா இதுவும். ஃபியூரியஸ் அப்படின்னா சினங்கொள்றது, எதிர்க்கிறது அப்படின்னு வரும். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிரிலி, கோவப்படுறது. இதுவும் கோவப்படுறதா. ஆப்போசிட்ல இருக்கிறது பொலைட்டா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, ஜென்டலா இருக்கிறது. ஜென்டல்னா நார்மலான பெர்சன் தான். ஓகேவா, ஜென்டலா இருக்கிறது, காமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. ஓகேவா, அப்ப ஃபியூரியஸ் சீற்றமா எதிர்க்கிறது, ஆன்சர் ஆங்கிரிலி. மீதி இருக்கிற 3 ஆப்ஷனும் பொலைட்டா இருக்குது, ஜென்டலா இருக்குது, காமனா இருக்குன்னு சொல்லிட்டான். அதோட ஆப்போசிட் சினானிம் சொல்லிட்டான். சரி, ஆப்போசிட் சொல்லிட்டான். நம்மளுக்கு சினானிம்ஸ் என்னன்னா ஃபியூரியஸ் அப்படின்னா ஆங்கிரிலே அர்த்தம். ஓகேவா, எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சரி, அடுத்து என்னன்னா ஃப்ரைட்டன்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஃப்ரைட்டன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அச்சுறுத்துறது, பயங்கொள்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஃப்ரைட்டர் அப்படின்னா பயங்கொள்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க அஃப்ரைட் ஆஃப் டாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, நாய்க்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஃப்ரைட்டனர் அப்படின்னா பயப்படுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இங்க அன்டான்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரமா இருக்கிறது, பயப்படாம ஒருத்தர் இருக்கிறாங்க அவனதான் அன்டான்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சம் இல்லாம இருக்கிறதா அன்டான்டட். வேலியன்ட்னா வீரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேவ் அப்படின்னா தைரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, எல்லாம் ஒரே மீனிங் தான். தைரியம், வீரம் இதெல்லாம் ஒரே மீனிங் தான். அதான் லெட்டர் வேற சொல்லிருக்காங்க. பிரேவ், வேலியன்ட், அன்டான்டட் இதெல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா, தைரியமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அஃப்ரைட்னா பயப்படுறது. அப்ப ஃப்ரைட்டன்னாலும் பயப்படுறது. ஃப்ரைட்டன்னா என்ன அப்படின்னு மீனிங், சினானிம்ஸ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்ரைட். ஃப்ரைட்டன்னா அஃப்ரைட். ஃபியூரியஸ் அப்படின்னா ஆங்கிரிலி, கோவப்படுறது, சீற்றமா இருக்கிறது. குவயட், ப்ளீஸ் குவயட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ப்ளீஸ் குவயட்னா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சைலண்ட். சினானிம்ஸ் என்ன குவயட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட். அது இப்ப ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மீதி இருக்கிற என்னன்னு பார்க்கலாமா. எஜிடேட்டட் அப்படின்னா எதிர்க்கிறது, எதிர்க்கிறது. நாய்ஸ்னா சவுண்டா இருக்கிறது. ஃபியூரியஸ்னா நம்ம மேல இப்பதான் பார்த்தோம், சீற்றம் அப்படின்னு பார்த்தோம். சாரி, பயப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, சீற்றம் இதெல்லாமே அதுக்குள்ள வந்துடும். ஓகேவா, சரி, அப்ப குவயட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைலண்ட். குவயட்னா சைலண்ட். ஃபியூரியஸ்னா பயப்பட, அதாவது எதிர்க்கிறது. சைலண்ட்னா அமைதியா இருக்கிறது. எஜிடேட்டட் அப்படின்னா எதிர்க்கிறது. நாய்ஸ்னா சவுண்டா இருக்கிறது. நம்மளுக்கு குவைட் அப்படின்றது எதோட மீனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைலண்ட், பீஸ், குவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைலண்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ட்ரபிள் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரபிள்ல மாட்டிக்கிட்டேன், பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, ட்ரபிள். நம்மளுக்கு ட்ரபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபிகல்டிஸ். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபிகல்டி. அப்ப மீதி இருக்கிறதுல என்னன்னு பார்த்தோம்னா பீஸ்னா அமைதியா, காமா இருக்கிறது. பீஸ்னா அமைதியா இருக்கிறது. ஹார்மோனினா நல்ல இணக்கமா, ஒற்றுமையா இருக்கிறது. கம்ஃபர்ட் அப்படின்னா ஆறுதல் கூறுறது. ட்ரபிள்னா ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கேன், ட்ரபிள்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபிகல்ட்டியா இருக்கு, அப்படி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ட்ரபிள்னா டிஃபிகல்ட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சரி, அப்ப மீதி இருக்கிற 5 பார்த்தலாம். மறுபடி ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம் பார்க்கலாம். எவிடன்ஸ் அப்படின்னா ப்ரூஃப், ஃபியூரியஸ் அப்படின்னா ஆங்கிரிலி, அடுத்து ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா அஃப்ரைட், ஃப்ரைட்டன்னா அஃப்ரைட், குவைட் அப்படின்னா சைலண்ட், ட்ரபிள் அப்படின்னா டிஃபிகல்ட்டி. ஓகேவா, இது எல்லாமே சினானிம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆன்டனிம்ஸ். ஹிடன்னா மறைச்சு வை அப்படின்னு சொல்றது. ஓகேவா, ஹிடன்னா மறைச்சு வைக்கிறதா. நம்ம இப்ப பாக்குறது எதிர்ச்சொல், ஆப்போசிட். ஹிடன்னா இங்க என்ன, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு. எக்ஸ்போஸ்னா வெளியில இருக்கிற, எக்ஸ்போஸ் பண்ணு, வெளியில காட்டு, எக்ஸ்போஸ் பண்ணி பேசு அப்படின்னு சொல்றது. ஓகேவா, உன்ட்ட என்ன இருக்கோ சொல்லு அப்படின்னு சொல்றது. இங்க மாஸ்க் அப்படின்னா மறைச்சு வைக்கிறதா. மாஸ்க் கூட என்ன செஞ்சுப்போம், முகத்தை மறைக்கிறது. கன்சீல் அப்படின்னாலும் மறைக்கிறது. பியூரிட் அப்படின்னா என்ன அப்படின்னா புதைக்கிறது. மண்ணுக்குள்ள போட்டு ஏதாவது ஒண்ணு புதைக்கிறதா பியூரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சீல்னாலும் மறைக்கிறது, மாஸ்க்னாலும் மறைக்கிறது. இதென்ன ஆப்போசிட் என்ன அப்படின்னா எக்ஸ்போஸ். இதென்ன மறைச்சு வைக்கிறது, எக்ஸ்போஸ்னா வெளிப்படுத்துறது. வெளிப்படுத்துறது. ஓகேவா, ஆர்டர் கட்டளையிடுறது. ஆப்போசிட் என்னவா இருக்கும், ரெக்யூஸ்டட். ஆர்டரோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்னா ரெக்யூஸ்டட், தாழ்ந்து பணிவா கேட்கிறது. ஓகேவா, இங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறது, அரேஞ்ச் பண்றது, ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் வராது நம்மளுக்கு ஆன்சர். ஆர்டர்ட் அப்படின்னா ரெக்யூஸ்டட். ஆர்டர் கட்டளையிட்டு கேட்காத, ரெக்யூஸ்ட் பண்ணி கேளு அப்படின்னு கேட்கறது. ஓகேவா, ஆப்போசிட்ல இருக்கிறது. அடுத்து லாக்டு. அதாவது லாக்டுனா க்ளோஸ் பண்றது. ஓகேவா, இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்னவா இருக்கும்னா ரிலீஸ். லாக் பண்ணு, ரிலீஸ் பண்ணு. ஓகேவா, லாக்டு,
ரிலீஸ்டு. மீதி இருக்கிறதெல்லாம் சீல்னாலும் நம்ம பூட்டி சீல் வைப்போம்ல, சீல்டு வந்துடும், க்ளோஸ்டு வந்துடும். சாக்குடு அப்படின்னாலும் மூடி வைக்கிறதா வந்துடும். ஓகேவா? அப்ப லாக்குடு அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஸ்டு அப்படின்னு இருக்கும் ஆன்சர். அடுத்து கேர்ஃபுல்லி, கேர்லெஸ்லி. கேர்ஃபுல், கேர்லெஸ். ஆன்டனிம்ஸ். கேர்ஃபுல்லோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேர்லெஸ். இது அட்டென்டிவ்லி, கவனமா இருக்கிறது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லி அப்படின்னா கேர்லெஸ்லி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிக் அப்படின்னா நோய்வாய்ப்படுறது. சிக்கு, எனக்கு சிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லை, சிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உடம்பு சரியில்லாம இருக்கிறது, நோய்வாய்ப்படுறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த்தியா இருக்கிறது. ஹெல்த்தினா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சிக்குனா நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, ஹெல்த்தினா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இது டிஸார்டர்ன்றது ஏதாவது மென்டலா டிஸார்டரா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. டிஸார்டர்ன்றதும் கரெக்டா இல்லாம இருக்குது. ஓகேவா? ஏதாவது ஒரு நோய் தான் டிஸார்டரா இருக்கிறதுன்றது. ஃபீபிள், அன்ஹெல்தி. அன்ஹெல்தின்றது என்னதான் ஹெல்த்தியா இல்லைன்னு சொல்றாங்க. ஹெல்த்தியோட ஆப்போசிட் தான் அன்ஹெல்தி. சிக்ன்றதும் அன்ஹெல்தின்றதும் சினானிம்ஸ். நம்மளுக்கு ஆன்டனிம்ஸ்ல சிக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா நோய், ஆன்டனிம்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தா ஹெல்த்தி. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, திருப்பி நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு டைம் ரீகால் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஹிடன் அப்படின்னா எக்ஸ்போஸ். ஹிடன்னா மறைக்கிறது, எக்ஸ்போஸ்னா வெளிப்படுத்துறது. ஆர்டர் அப்படின்னா ரெக்யூஸ்ட். அடுத்து லாக்டு அப்படின்னா ரிலீஸ்டு. கேர்ஃபுல்லி அப்படின்னா கேர்லெஸ்லி. கேர்ஃபுல், கேர்லெஸ். சிக் அப்படின்னா ஹெல்த்தி. ஓகேவா? சிக்னா ஹெல்த்தி. அடுத்த யூனிட் டிஸ்ட்ரிபியூட். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது 6வது யூனிட். 6வது யூனிட்ல என்னன்னு பார்க்கலாமா? சினானிம்ஸ் கேக்குறாங்க. 6வது யூனிட்டோட சினானிம்ஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन மொத்தம் 7 क्वेश्चन இருக்கு. நமக்கு எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஒரே இதுதான், டிஸ்ட்ரிபியூட், இன்ஃபைனைட், சிக்னிஃபிகன்ட். இதே இதுக்கு சினானிம்ஸ் கேட்டிருப்பாங்க, இதே இதுக்கு ஆன்டனிம்ஸ் கேட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு பிரிச்சு சினானிம்ஸ் தனியா ஆன்டனிம்ஸ் தனியான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் பாருங்க. டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா விநியோகிக்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஒருத்தர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்குலேட் அப்படின்னா நம்ம சர்க்குலர் கொடுப்பாங்கல்ல ஸ்கூல்ல எல்லாம். ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய், நோட்டீஸ் கொண்டு போய் எல்லா கிளாஸ்லயும் போய் சர்க்குலர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த விஷயத்த ஒவ்வொரு இடத்துல போய் பாஸ் பண்றது, கொடுக்குறது, அந்த நியூஸை கொடுக்குறது. அதான் சர்க்குலேட் அப்படின்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்னா சர்க்குலேட். டிஸ்ட்ரிபியூட்னா சர்க்குலேட். இன்ஃபினைட், பவுண்ட்லெஸ். இன்ஃபினைட் அப்படின்னா இன்ஃபினிட்டி சொல்லுவாங்கல்ல, எல்லையற்று போய்கிட்டே இருக்கு, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினைட். இங்க பவுண்ட்லெஸ். பவுண்ட்லெஸ்னா பவுண்டரி, பவுண்ட்லெஸ். பவுண்டரினா எல்லை, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கிறது பவுண்டரின்னு சொல்லுவாங்க. இங்க பவுண்ட்லெஸ், நம்மளுக்கு இந்த எல்லை கிடையாது. ஓகேவா? அப்படியே பவுண்ட்லெஸ்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா பவுண்ட்லெஸ், எல்லை கிடையாது. பவுண்டரி கிடையாது, பவுண்ட்லெஸ். எல்லை இல்லாம போய்கிட்டே இருக்கும், பறந்து விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் பவுண்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனைட், பவுண்ட்லெஸ். டிஸ்ட்ரிபியூட், சர்க்குலேட். அடுத்து சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா நோட்டட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரிமார்க்கபிள். ஏதாவது ஒண்ணு நான் ஒன்னு நோட் பண்ணிடுறேன், 8th சொல்லுவோம் சொல்லியிருந்தேன், நோட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ரிமார்க் பண்ணுவீங்க, இல்லைன்னா நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா. ஒரு முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் இம்பார்ட்டன்ட். சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இம்பார்ட்டன்ட். ரிமார்க்கபிள், ரிமார்க் பண்ணு, அந்த இடத்த ரிமார்க் பண்ணி, குறிப்பிடத்தக்க முக்கியமானதை நோட் பண்ணி வை அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னிஃபிகன்ட்னா ரிமார்க்கபிள் வந்துரும், நோட்டட் வந்துரும், இம்பார்ட்டன்ட் வந்துரும் சினானிம்ஸ்ல. ஓகேவா? நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறத பார்த்தா போதும். டிஸ்ட்ரிபியூட்னா சர்க்குலேட், இன்ஃபைனைட்னா பவுண்ட்லெஸ், அடுத்து சிக்னிஃபிகன்ட்னா இம்பார்ட்டன்ட், டிலைட்னா மகிழ்ச்சி, ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. டிலைட்னா மகிழ்ச்சி, என்ஜாய், ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கெம்ப்ட், அன்கெம்ப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழப்பமான, ஒரு மாதிரி என்னன்னே கன்ஃபியூஸ்டா இருக்குது, அன்கெம்ப்ட்னு சொல்லுவாங்க. மெஸ்ஸி, அன்கெம்ப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அங்க ஆன்டனிம்ஸ் அவரோட எதிர்ச்சொல் என்ன வந்திருக்கும்னா கிளீன் அப்படின்னு இருக்கும். தெளிவா தெரியும் எனக்கு அப்படின்றது. இங்க எனக்கு தெளிவா தெரியல அப்படின்றதா மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க. அன்கெம்ப்ட்னா மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இரிட்டேட், சாரி இரிட்டேட் இல்ல, இனிஷியேட். இனிஷியேட்னா தொடங்குறது, ஒரு விஷயத்தை தொடங்கு, ஸ்டார்ட் பண்றதா இனிஷியேட்னு சொல்லுவாங்க. இங்க கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட்ஸ்னாலும் தொடங்குறதா. ஓகேவா? இனிஷியேட் பண்றது, கமெண்ட்ஸ் பண்றது. அடுத்து கன்ஜெக்சர். கன்ஜெக்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோராயமா சொல்றது, யூகிக்கிறது. ஓகேவா? கெஸ் பண்றது, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்ஜெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கெஸ் பண்றதோட மீனிங். கன்ஜெக்சர்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெஸ் பண்றது. இப்ப டிஸ்ட்ரிபியூட்னா சர்க்குலேட், இன்ஃபினைட்னா பவுண்ட்லெஸ், பவுண்டரி கிடையாது, பவுண்ட்லெஸ். சிக்னிஃபிகன்ட், இம்பார்ட்டன்ட், டிலைட், ஜாய். அன்கெப்ட்னா மெஸ்ஸி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனிஷியேட், கமெண்ட்ஸ் பண்ண, கமெண்ட்ஸ் தொடங்குறது. கன்ஜெக்சர் அப்படின்னா கெஸ் பண்றது. ஓகேவா? சேம் இதோட சினானிம்ஸ் பார்த்தோம். சேம் இதே 7 வார்த்தையோட ஆன்டனிம்ஸ் அடுத்த இதுல இருக்கு. ஓகேவா? அடுத்த ஆன்டனிம்ஸ் பாருங்க. டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா விநியோகிக்கிறதுன்னு சொல்லியிருந்தா, இங்க என்ன சொல்றாங்க கலெக்ட் பண்றது. டிஸ்ட்ரிபியூட்னா அங்க என்ன பார்த்தோம், ஒவ்வொருத்தருக்கா விநியோகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணு, நம்ம அதை கொடுக்குறது, இதை நம்ம வாங்குறது. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா வாங்குறது, கலெக்ட் பண்ணி. டிஸ்ட்ரிபியூட்னா கலெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபினைட்னா நம்ம அங்க என்ன பார்த்தோம், பவுண்ட்லெஸ், எல்லையற்று போய்கிட்டே இருக்கிறதா இன்ஃபினைட் அப்படின்னு பார்த்தோம். இங்க மெஷரபிள்,
கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால. இத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியும். இன்ஃபினைட் அப்படின்னா எல்லையற்று போயிட்டே இருக்கிறது. அது ஒரு ஆப்போசிட் மெஷரபிள், நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அது இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்குது, இது மெஷர் பண்ற மாதிரி இருக்குது, ஆப்போசிட்ல இருக்குது. ஓகேவா? சிக்னிபிகன்ட்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நோட்டட், ரிமார்க்கபிள் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரிவியல், தேவையில்லாத ஒண்ணு. இது சிக்னிபிகன்ட்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ட்ரிவியல் அப்படின்றது தேவையற்ற ஒண்ணுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ட்ரிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, சிக்னிபிகன்ட்னா ஆண்டனிம்ஸ் ட்ரிவியல். டிலைட்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சினானிம்ஸ்ல ஜாய் அப்படின்னு பார்த்தோம். ஆண்டனிம்ஸ்ல சாரோ, துக்கம். நம்ம ஆல்ரெடி இந்த மீனிங், இந்த வேர்ட் எல்லாமே நம்ம படிச்சுட்டே இருக்கிறதெல்லாம் மீனிங்கோட படிச்சீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 8th 9th 10th அந்த மீதி இருக்கிற பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாரோனா நம்ம 8th பார்த்தோம், டிலைட்ன்றது 8th பார்த்தோம், சிக்னிபிகன்ட் 8th பார்த்தோம். அதெல்லாம் இங்க நம்ம ஒரு மீனிங்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? டிலைட் அப்படின்னா மகிழ்ச்சி, சாரோனா துக்கம். அன்கெம்ட், அன்கெம்ட்னா என்ன சொல்லியிருந்தேன், கிளியர், அதாவது தெளிவா தெரியல, மெஸ்ஸி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க தெளிவா தெரியுது, கிளீன் அப்படின்னு சொல்றாங்க, தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனிஷியேட்னா அங்க தொடங்குறது அப்படின்னு சொல்லியிருந்தேன், கமெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன். இங்க கன்க்ளூட், கன்க்ளூட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இனிஷியேட் பண்றாங்க, இங்க முடிச்சு கன்க்ளூட் பண்றாங்க, முடிக்கிறாங்க. கன்ஜெக்சர், கன்ஜெக்சர்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், கெஸ் பண்றது, யூகிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். இங்க ஃபேக்ட், உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக்ட்னா உண்மை, இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்டீட், இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், உண்மையானது, நிஜமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபேக்ட்னாவும் உண்மையானதான். ஓகேவா? கன்ஜெக்சர் அப்படின்னா ஃபேக்ட், ஆப்போசிட். கன்ஜெக்சர்னா யூகிக்கிறது, ஃபேக்ட்னா உண்மையா இருக்கிறது. யூகிக்கலாம் தேவையில்லாததான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க, ஆப்போசிட்ல இருக்கிறது. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்னா கலெக்ட், இன்ஃபைனைட்னா மெஷரபிள், ஆண்டனிம்ஸ்ல. சிக்னிபிகன்ட்னா இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தா இங்க தேவையில்லாத ஒண்ணு, ட்ரிவியல்னு சொல்றாங்க. டிலைட்னா மகிழ்ச்சி, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் சாரோ. அன்கெம்ட்னா சினானிம்ஸ்ல மெஸ்ஸி, ஆண்டனிம்ஸ்ல கிளீன். இனிஷியேட்னா சினானிம்ஸ்ல கமென்ஷன் வந்துச்சு, ஆண்டனிம்ஸ்ல கன்க்ளூட் இருக்கு. கன்ஜெக்சர்னா சினானிம்ஸ்ல கெஸ், ஆண்டனிம்ஸ்ல ஃபேக்ட். ஓகேவா? சரி, அடுத்த யூனிட். அடுத்து லாஸ்ட் யூனிட் சினானிம்ஸ். ஓகேவா? வைடுனா நம்ம கிரிக்கெட்ல பாத்துருப்பீங்க, பவுலிங்ல அகல பந்துன்னு சொல்லுவாங்க, அகலமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வைடுனா அகலமா இருக்கிறது. பிராட்னால ரொம்ப அகலமா இருக்கிறது. விரிந்து பாரு, உன்னோட பார்வை வந்து பிராட்வேயா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில கூட அந்த சாலை, அகலமான சாலைக்கு பேரு பிராட்வே கூட சொல்லுவாங்க. ஓகேவா? வைடு அப்படின்னா பிராட் அப்படின்னு அர்த்தம். பிராட் அகலமா இருக்கிறது. வைடுனாலும் அகலமா இருக்கிறது, பிராட்னாலும் அகலமா இருக்கிறது. நோபிள், ஜென்டில், நோபுளா இருக்கிறது. நோபுள்னா அப்படின்னா ஒரு ஜென்டில்மேனா சொல்லுவாங்க. ஓகேவா? நோபுள் மரியாதைக்குரிய. ஜென்டில், நோபுள்னா ஜென்டில். அப்ரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடக்குமுறை, ஏவுறது, இந்த மாதிரி இருக்கிறதா அப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரஸ் அப்படின்னு ஒரு சினானிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்டியூ. ஹானர், ஹானர்னாலும் மரியாதைக்குரிய, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஹானர்னா மரியாதைக்குரிய. ப்ரிவில்லேஜ் அப்படின்னா தனி சலுகை, தனி சிறப்புரிமை கொடுக்கிறது. ப்ரிவில்லேஜ் அப்படின்னா ஹானர் அப்படின்னா ப்ரிவில்லேஜ், ஹானர் ப்ரிவில்லேஜ். ஒர்த்தி, வேல்யூபிள், ஒர்த்தான விஷயமா இருக்குது, ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம். ஒர்த்தி அப்படின்னா வேல்யூபிளா ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? பிரைவேட், எனக்கு கொஞ்சம் பிரைவேட்டா விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தனியா விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல், பிரைவேட் அப்படின்னா பர்சனல். பிரேவ் அப்படின்றது தைரியமா இருக்கிறது. ஓகே, பிரேவ்னா தைரியமா இருக்கிறது. வேலியன்ட்னா வீரமா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த மேலேயே நம்ம சின்ன சின்ன வேர்டுல எல்லாம் பார்த்தோம். வேலியன்ட் அப்படின்னா வீரமா இருக்கிறது, பிரேவ்னா தைரியமா இருக்கிறது. அப்ப சின்ன மறுபடியும் பார்த்தலாமா? வைட் அப்படின்னா பிராட், வைடா இருக்கிறது, பிராடா இருக்கிறது. நோபல் அப்படின்னா ஜென்டில் அப்படின்னு சொன்னா, நோபல் ஜென்டில். அப்ரஸ் அப்படின்னா அடக்குமுறை, சப்டியூ. ஹானர் அப்படின்னா ப்ரிவில்லேஜ், ஹானர் ப்ரிவில்லேஜ். ஒர்த்தி அப்படின்னா வேல்யூபிள், ஒர்த்தா இருக்கிறதுக்கு என்ன சொல்லிருந்தேன், வேல்யூபிள், ஒர்த்தா இருக்குது, வேல்யூபிளா இருக்குன்னு சொல்லிருந்தோம். பிரைவேட்னா பர்சனல். பிரேவ், வேலியன்ட். பிரேவ்னா தைரியமா இருக்கிறது, வேலியன்ட். பிரைவேட்னா பர்சனலா இருக்கிற விஷயம். அப்படியே சேம் இதே வார்த்தையில ஆண்டனிம்ஸ் சொல்லி இருப்பாங்க. வைடு அப்படின்னா அங்க பிராட் அகலமா இருக்குன்னு பார்த்தோம். இங்க நேரோனா குறுகி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வைடுனா அகலமா இருக்கிறது, நேரோனா குறுகி இருக்குது. நோபிள், இக்னோபிள். அப்படியே ஆப்போசிட்ல கொடுக்குற போது ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. நோபிள், இக்னோபிள் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? மரியாதைக்குரிய, இது வந்து அவமரியாதைக்குரிய அப்படின்னு சொல்லுவாங்க. நோபிள், இக்னோபிள். அப்ரஸ், அங்க அடக்குமுறைன்னு சொல்லியிருந்தேன். அப்ரஸ் அப்படின்னா சப்டியூன்னு சொல்லியிருந்தேன். இங்க சில ஆண்டனிம்ஸ்ல ஃப்ரீடம், ரொம்ப சிறிய சுதந்திரம் கொடுக்குறது. ஓகேவா? அப்ரஸ் அப்படின்னா அடக்குமுறை, இங்க சுதந்திரம் கொடுக்குறது, ஃப்ரீடம். ஹானர், டிஸ்ஹானர். ஹானர்னா டிஸ்ஹானர். ஒர்த்தி, அன்ஒர்த்தி. அப்படியே வந்துருச்சு பாருங்க. என்னன்னா அப்படியே வருது, நோபிள், இக்னோபிள். ஓகேவா? ஹானர், டிஸ்ஹானர். ஒர்த்தி, அன்ஒர்த்தி. சேம் அதே வார்த்தையிலே வருது. பிரைவேட், அங்க என்னன்னு பார்த்தோம், பப்ளிக். பிரைவேட்னா பர்சனல் அப்படின்னு பார்த்தோம். இங்க பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. பிரைவேட்டா இருக்கிற விஷயத்த பப்ளிக்ல கொண்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொது விஷயத்துக்கு கொண்டு வராத, தனியா உன்னோட தனிப்பட்ட விஷயத்த பொது விஷயத்துக்கு கொண்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட்னா பப்ளிக்.
பிரேவ்னா தைரியமான அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, வேலியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கோவர்ட்னா என்னன்னா கோழைத்தனமான, பிரேவ்னா தைரியமான, தைரியசாலின்னு சொல்லுவாங்க. கோவர்ட் அப்படின்னா கோழைத்தனமான அர்த்தம். ஓகேவா, அவ்வளவுதான். 9th இதோட முடிஞ்சு. மொத்தம் நம்மளுக்கு எத்தனை யூனிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 யூனிட் இருக்கு. நம்மளுக்கு எந்தெந்த யூனிட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டிருந்திருக்கேன். நான் உங்களுக்கு அறிவு இல்லாம ஒரு சார்ட் மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு டெலகிராம்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, 9th எந்தெந்த யூனிட் இருக்கு அப்படின்றத நான் மறுபடியும் உங்களுக்கு டெலகிராம்ல டைப் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேற ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்ததாலும் டெலகிராம்ல சாட்டிங்ல உங்களுக்கு சாட்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். நீங்க அந்த குரூப்ல நீங்க டவுட்டா இருக்கிறத கேளுங்க, நான் அதுல உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகேவா, சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.